இப்ப அங்க காவல்துறையினர் ஏன் இல்லாம போனாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இங்க இருக்குது. அந்த மைசரன் வேலியோடைய என்ட்ரி பாயிண்ட்ல ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்கும். ஜெனரலா அங்க ஒரு 4 காவலர்கள் இருப்பாங்க. மிச்ச மாநிலத்தில் மாதிரி இல்லாம ஜம்மு காஷ்மீர்ல அனைத்து காவல்துறையினருக்கும் தானியங்கி துப்பாக்கியான AK-47 இருக்கும். அவங்க வெறும் காவல்துறை மட்டும் இல்ல, துணை ராணுவ பயிற்சியும் பெற்றவர்கள். அது ஒரு பெரிய லாப்சர். அடுத்தது, இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்க காவல் நிலையத்துக்கு போன் போகுது, 100க்கு கால் போகுது. நம்மளுடைய ராணுவம், துணை ராணுவம் எவ்வளவு நேரத்துல போய் ரீச் ஆனாங்க? 28 நிமிஷம். இதை நான் நிச்சயமா பாராட்டுவேன். இந்த கடினமான சூழ்நிலையிலும் 28 மணி நேரத்துல அவங்களுடைய குயிக் ரியாக்ஷன் டீம்னு சொல்லக்கூடிய QRT போய் சேர்ந்தது ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதுதான். அதன் பிறகு ராணுவம் வருது, கோம்பிங் ஆபரேஷன் வருது, நம்ம எல்லாமே பார்க்கிறோம். சோ என்னை பொறுத்தவரை, பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அவங்களுடைய தரப்பு எடுத்தீங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு இன்டிமேஷன் வரல அப்படின்றது அவங்களுடைய கூற்று. இது ஒரு உள்துறை அவங்க பிரதமர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா ரொம்ப சீரியஸா எடுத்து ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காரு. சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நிச்சயமா அவங்க தண்டிக்கப்படுவாங்க.